வணக்கம் மக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம அகிலா மணி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் வேய். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, நான் அப்படியே மெதுவாக ஒரு அழகான கோலம் போட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த கோலத்தையும் பார்த்துக்கிட்டே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அருமையான இடத்த பற்றியும் அங்கே இருக்கிற சில ரகசியங்களை பற்றியும் கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஊரில் எத்தனையோ இடம் இருக்குல்ல, அதில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது நம்ம மண்டைக்காடு இடத்த பற்றி தான். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஊரை சுற்றி இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க அப்படியே பேசிகிட்டே கோலத்தையும் போடுவோம், கதையையும் கேட்போம். மக்கா, இப்போ நான் இந்த கோலத்தோட நடுப்பகுதியில் ஒரு அழகான 6 பக்க ஸ்டார் ஹெக்ஸாகன் போடுறேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம மண்டைக்காடும் சுற்றி சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம். முன்னாடி காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? ஃபுல்லாக காடா மரமும் செடியுமா கிடந்திருக்கு. அங்கே ஆடு மாடு மேய்க்க போனவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த அம்மன் சிலையையே பார்த்துருக்காங்க. அதுவும் எப்படின்னா, ஒரு பெரிய கரையான் புத்து, அந்த புத்துக்குள்ளே இருந்து தான் அம்மன் அருள் தந்திருக்காங்க. இப்போவும் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற அம்மன் புத்து வடிவில் தான் இருப்பாங்க. அது வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க மக்கா. கேட்கும்போதே ஒரு மாதிரி சிலிர்க்கம் இல்ல? அதான் நம்ம ஊரோட மகிமை. இப்படியே நான் கோலத்தில் அந்த நடு ஸ்டாரை சுற்றி சின்ன சின்ன பூக்கள் வரைய ஆரம்பிக்கிறேன். இந்த பூக்கள் மலர்ற மாதிரி அந்த காலத்தில் இந்த காட்டுப்பகுதி எப்படி ஒரு ஆன்மீக பூமியாக மாறுச்சுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குவே. சரி, கோவிலை தாண்டி அங்கே என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? அந்த கோவிலை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தா அப்படியே அலையடிக்கிற கடல் வந்துடும் மக்கா. மண்டைக்காடு பீச் ரொம்ப அமைதியான, ஆனால் பார்க்குறதுக்கே அம்பிட்டு அழகாக இருக்கிற ஒரு கடற்கரை. நம்ம ஊர் மீனவ மக்கள் காலையிலேயே கடலுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றதை பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தான். அவங்க பேசுகிற பாஷையே தனியாக இருக்கும். கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் மனசில் அம்புட்டு பாசம் வச்சுருப்பாங்க. இப்போ நான் போடுற கோலத்தில் பார்த்தீங்களா, அந்த பூக்களுக்கு கீழே பச்சை கலரில் இலைகளும் அதுக்கு மேலே மஞ்சள் கலரில் இதழ்களும் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா, நம்ம ஊரோட அந்த இயற்கை அழகையும் கடலும் கரையும் சேர்ந்த அந்த அழகையும் காட்டுறதுக்கு தான். கோலம் பார்க்க அப்படியே கலர்ஃபுல்லாக வருதுல்ல, நம்ம மண்டைக்காடு ஊரும் இதே மாதிரி கலர்ஃபுல்லான மனிதர்கள் வாழ்கிற இடம்தான் மக்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா? மண்டைக்காடு கொடை விழா நடந்துச்சுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் முழுக்க ஒரே திருவிழா கோலம்தான். கேரளாவில் இருந்து கூட ஏகப்பட்ட மக்கள் பெண்களின் சபரிமலைன்னு சொல்லி இங்கே வருவாங்க. இருமுடி கட்டிட்டு வர்ற அந்த பக்தர்களை பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம். அங்கே போனால் அந்த சுட சுட பொரி கடலையும் அப்புறம் நம்ம ஊர் ஸ்பெஷல் பலகாரங்களும் சாப்பிட்ற சுகமே தனி. நீங்கள் யாராச்சும் மண்டைக்காடு கொடை விழாவுக்கு வந்து அந்த கடலோரத்தில் இருக்கிற காற்றை வாங்கிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கீங்களா? இருந்தா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்க மக்கா, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம கோலத்தோட வெளிப்பக்க பார்டர் அவுட்டர் பார்டர் போட ஆரம்பிச்சிட்டேன். நீல கலரில் குட்டி குட்டி வளைவுகள் போட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் பார்டர் கொடுக்குறேன். இது பார்க்க அப்படியே கடலோட அலைகள் கரையை தொடுற மாதிரி இல்லை? அவ்வளோதான் மக்கா. பேசிகிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல. இங்கே பாருங்க, நம்ம கோலமும் அம்புட்டு அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நடுவில் இருக்கிற அந்த நீல கலர் ஸ்டார், அதை சுற்றி இருக்கிற மஞ்சள் பூக்கள், அப்புறம் வெளிப்பக்கம் இருக்கிற அந்த நீல அலைகள், பார்டர் எல்லாம் சேர்ந்து பார்க்க லட்சணமாக இருக்குல்ல? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட மண்டைக்காடு கதையும் இந்த கோலம் மாதிரி தான். ரொம்ப அழகானது, பாரம்பரியமிக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இன்னும் பல வித்தியாசமான இடங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் கோலம் போட்டுக்கிட்டே பேசுவோம். நம்ம அகிலா மணி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேய். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.